ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் லவ்விங் சாய்ராம். நாம் எப்பொழுதும் யார் மேலும் பொறாமைப்படக்கூடாது. அந்த பொறாமைப்பட்டு நல்ல செயல்களுக்கு பொறாமைப்படலாம். அதாவது ஒரு மாணவன் நன்றாக படித்து 90 மார்க் வாங்கினால் அவன் மேல் பொறாமைப்பட்டு உழைத்து நாம் 100 மார்க் வாங்க வேண்டும் என்று ஒரு பொறாமைப்படலாம். ஆனால் அந்த மாணவன் 90 மார்க்கு வாங்கக்கூடாது என்பதற்காக தீய செயல்களை செய்யக்கூடாது. எனவே நாம் ஒருவர் மேல் பொறாமைப்பட்டு அவரை அழிக்க நினைத்தால் அது நமக்கே துன்பமாக திரும்ப வரும் என்பதற்கு சுவாமி கூறிய ஒரு கதையினை பார்ப்போம். ஒரு கிராமத்திலே மாதவ், கேசவ் என்று 2 விவசாயிகள் இருந்தார்கள். திரும்ப சொல்கிறேன், 2 விவசாயிகள். ஒருத்தர் பேர் மாதவ், இன்னொருத்தர் பேர் கேசவ். அந்த மாதவ்ங்கிறவர் கடின உழைப்பாளி, நல்ல குணம் படைத்தவர், எல்லோர் மேலும் அன்பு செலுத்துகின்றவர், எல்லோருக்கும் உதவுகின்ற மனப்பாங்கு உடையவர். ரொம்ப நல்ல மனுஷன் மாதவ். ஆனால் கேசவ் ரொம்ப சோம்பேறி. நிலத்தில் போய் வேலை பார்க்க மாட்டார். அவர் மற்றவங்கள பாட்டு எப்போவுமே பொறாமப்படுவார். குறிப்பாக மாதவை பார்த்து அவர் ரொம்ப பொறாமப்படுவார். மாதவ் நல்ல குணங்கள் இருந்ததுனால ஊரார் மக்கள்லாம் மாதவை ரொம்ப புகழ்ச்சியாக பேசுவாங்க, அவரிடம் அன்பு செலுத்துவாங்க. இந்த கேசவ் யாரோடவும் பேச மாட்டார், எல்லாரோடையும் சண்டை போடுவார். அதனால் கேசவை யாருக்கும் பிடிக்காது. இந்த சமயத்தில் தான் கேசவ் என்ன பண்ணுறாரு, மாதவ் இப்படி இருக்கிறாரு, ரொம்ப புகழோடு இருக்கிறாரு, அவர் நிலத்தில் நல்லா விளையுது, அவரை எப்படியாவது நம்ம அழிக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கூட வேண்டுனாராம் கேசவ். மாதவை எப்படியாவது அழிச்சிரு, அவர் நிலத்தில் ஒன்றுமே விளையக்கூடாது, அவர்கிட்ட யாரும் இந்த மாதிரிலாம் அவர் செய்யக்கூடியவராம். அதாவது எல்லாமே பொறாமை குணம். மாதவ் மேலே உள்ள பொறாமை குணம் கேசவுக்கு அதிகம். இப்படி இருக்கின்ற நிலையிலே மாதவ் அவருடைய விவசாயத்திலே பூசணிக்காய் பயிர் பண்ணார். பூசணிக்காய்னா உங்களுக்கு தெரியுமில்ல, நல்லா பெருசாக இருக்குமில்ல பூசணிக்காய். குழம்பெல்லாம் வைப்பாங்க, திருஷ்டி கழிக்கிறது கூட பயன்படுத்துவாங்க பூசணிக்காய். அந்த பூசணிக்காயில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பூசணிக்காய் விளைஞ்சிருக்கு. அந்த பூசணிக்காய் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்குது. கீழ்ப்பகுதியில் 4 கால் போல் கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்கு. அந்த முன்பக்கத்தில் ஒரு யானையினுடைய துதிக்கை போல் கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்கு. பின்பக்கம் வால் போல் நீட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பூசணிக்காயை பார்க்கறதுக்கு ஒரு யானை போல் இருக்குது. ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க, அந்த அதிசயமாக இருக்கே, யானை போல் ஒரு பூசணிக்காய் மாதவ் தோட்டத்தில் விளைஞ்சிருக்கேன்னு பார்க்குறாங்க. உடனே மாதவ் நினைக்கிறாரு, இதை நம்ம நம்ம நாட்டு அரசனுக்கு நம்ம இதை பரிசளிக்கலாம். ஏன்னா இது ஒரு ரேராக இந்த மாதிரி எப்போவோ ஒரு இந்த மாதிரி விளைகிறது ரொம்ப ரேர், அது அபூர்வம். எனவே இதை அரசனுக்கு பரிசளிக்கலாம்னு எடுத்துக்கிட்டு போய் அந்த அரசர் வாயிலில் அந்த என்ட்ரன்ஸில் உத்தரவெல்லாம் வாங்கிக்கிட்டு அரசனுக்கு கொண்டு போய் அவர் காலடியில் வச்சு, அரசே, இது என்னுடைய காணிக்கை, ரொம்ப அபூர்வமாக விளைஞ்சிச்சு, உங்களுக்கு எடுத்து வந்தேன், உங்களுடைய பிறந்த நாளுக்காக நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அரசர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த பூசணிக்காயை பார்க்குறாரு. அதை பார்க்குறதுக்கு யானை போல் இருக்குதா. உடனே என்ன பண்ணுறாரு, மந்திரிகளை கூப்பிட்டு, இவனுக்கு இந்த விவசாயிக்கு நான் என்ன பரிசளிக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒரு அறிவுரை சொல்லுங்கள், உங்கள் ஐடியாவை சொல்லுங்கங்கிறார். அந்த மந்திரி என்ன பண்ணுறாரு, அந்த பூசணிக்காயை பார்த்துட்டு, அரசே, ஒரு யானை போல் உள்ள பூசணிக்காயை கொடுத்துருக்குறாரு, எனவே இவருக்கு ஒரு யானையை பரிசாக கொடுங்கங்கிறாங்க. உடனே அரசர் ஒரு யானையை பரிசாக கொடுக்குறாரு.
அந்த யானை பரிசுனா அந்த யானை மட்டும் தரமாட்டாங்க அந்த காலத்தில். அந்த யானையை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான செல்வங்களையும் தருவாங்க. எனவே செல்வங்கள் ஒரு கிராமத்தையும் எழுதி வச்சுட்டாரு அந்த அரசர். அந்த கிராமம், நிலம், அதில் வரக்கூடிய வருமானம் அதை வச்சு இந்த யானையும் காப்பாற்றணும், இவனும் நல்லா இருக்கணுமேனு கொடுத்துட்டு அவர் ஊருக்கு திரும்பி வர்றாரு யானையோட மாதவ். இதை பார்த்த உடனே கேசவுக்கு பொறாமை கொழுந்து விட்டு எரியுது. என்னடா இவன் இப்படி போய் யானை பரிசளிக்க வந்துட்டானேன்ட்டு யோசனை பண்ணி, இவனை விட நம்ம ஒரு பெரிய பரிசாக அரசர்கிட்ட வாங்கணும், என்ன செய்யலான்னு யோசனை பண்ணுறான். இவன் பூசணிக்காயை கொடுத்ததுக்கே யானை கொடுத்தாரு, எனவே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு யானையை பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நிலம், வீடு, நகை எல்லாத்தையும் விற்று ஒரு யானை வாங்குறாரு. யானை வாங்கி கொண்டு போய் அரசருக்கு கொடுத்தா அவர் இதை விட பெருசு தருவார்னு அங்கே போய் நிற்கிறாரு. யானையோடு நிற்கிறாரு. அந்த முன்னாடி போலேயே பெர்மிஷன் வாங்கிட்டு அரசரை பார்த்து, அரசே உங்களுடைய பிறந்த நாளுக்கு நான் ஒரு யானையை பரிசளிக்கிறேன்னு கொடுக்குறாரு. அரசருக்கு ஒன்றும் புரியலை. என்னடா யானையை கொண்டாந்து பரிசளிக்கிறாரு, இவருக்கு நம்ம என்ன தர்றது ஒன்றும் புரியலையே அப்படின்னோடனே அந்த மந்திரி இருக்கார்ல, அவர் ரொம்ப அறிவாளி. அவரை கூப்பிட்டு இந்த விவசாயி கேசவை என்னன்னு விசாரிங்க, அதுக்கப்புறம் நம்ம பரிசு தரலான்னு சொல்கிறாரு. அந்த மந்திரி கேசவை கூப்பிட்டு, நீ எதுக்காக இந்த மாதிரி யானையை கொண்டாந்து பரிசு தரேன்னு கேட்டோன்னே கேசவ் எல்லாத்தையும் சொல்லிடுறான். இல்லை, எனக்கு எங்கள் கிராமத்தில் மாதவன் ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு அழகான பூசணிக்காயை கொண்டாந்து கொடுத்துட்டு அவருக்கு அரசர் யானையை பரிசாக கொடுத்தாரு, எனவே அவனை விட நான் பெரிய பரிசு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் யானையை கொண்டாந்தேன் அப்படிங்கிறார். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கேசவனுடைய எண்ணம், அவன் ஒரு பொறாமை குணம் மந்திரிக்கு தெரியுது. இது எல்லாத்தையும் ஆராய்ந்து மந்திரி நேராக அரசர்கிட்ட போய், அரசே ஒரு யானையை போல தோற்றமுடைய ஒரு பூசணிக்காயை கொடுத்தவருக்கு யானை கொடுத்தீங்க, எனவே நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த யானையை கொண்டாந்து பரிசளித்தவருக்கு ஒரு பூசணிக்காயை திரும்பத்தாங்க, எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அரசர் தர்றதை விலை மதிப்பில்லாததுன்னு சொன்ன உடனே அரசர் ஒரு பூசணிக்காயை தூக்கி, இந்தாப்பா என்னுடைய பரிசு வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிடுறாரு. இவன் ரொம்ப சோகத்தோடு ஊருக்கு வர்றான். என்னடா நம்ம சொத்தெல்லாம் விற்று இப்படி யானையை வாங்கி கொடுத்தோம், நமக்கு மிகப்பெரிய பரிசு தருவார் நினச்சேன், கடைசியில் பூசணிக்காயை தந்துட்டார் அரசர், இது எல்லாமே என்னுடைய பொறாமை குணத்தினால் வந்ததுன்னு அவன் உணர்ந்ததாக சுவாமி சொல்லுகின்றார். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் மற்றவர்கள் சந்தோஷமாகவும் புகழோடு இருப்பதை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. நீங்கள் அவர்களை விட முன்னேற வேண்டும் என்று உழைப்பதற்கு நீங்கள் பொறாமைப்படலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு, அவர்களுக்கு தீங்கு செய்வதற்கான பொறாமைப்படுதல் உங்களுக்கே தீங்கினை தரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. எனவே பொறாமையற்ற வாழ்க்கையை வாழுங்கள், வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் அடையுங்கள். ஜெய் சாய்ராம்.